எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய கடைசி நிலையில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களிடம் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கவே மிக பெருமளவுக்கு வைரலாக பரபரப்பாக போயிட்டு இருக்குது. ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த கருத்துக்கு, அந்த சொன்ன விஷயத்துக்கு நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு ரிப்ளை கொடுத்தாரு. அது மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய கடைசி நேரத்தில் என்ன விஷயத்தை முதல்வர் விஜய் அவர்களிடம் ஃபோன் பண்ணி சொன்னார், அதற்கு நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பதில சொன்னாங்க, எதனால் இந்த அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, முதலமைச்சர் விஜய் அவர்கள் நம்முடைய தமிழகத்துக்கு முதலமைச்சராக வந்து இதுவரைக்கும் 2 மாத காலங்கள் ஆகுது. இந்த 2 மாத காலத்தில் பண்ண சாதனைகள் அப்படிங்கிறது 1 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல 100 சாதனைகளை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு எல்லாம் தெரிந்தது 1 2 மட்டும்தான் அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஊழலை ஒழித்து விட்டார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நாம் சொல்லலை. அரசியல் விமர்சகரான சவுக்கு சங்கர் பொதுவாக எந்த அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, அது சிஎம் இருந்தாலும் சரி, பிஎம் இருந்தாலும் சரி, போட்டு பொழப்பாரு ஒரு சின்ன தவறு பண்ணால் கூட அந்த சவுக்கு சங்கர் அவர்களே இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களை பாராட்டி தள்ளி இருக்கிறாரு. ஊழல் அரசு நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசு துறையிலும் ஒளிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நான் 100% சொல்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை எப்படி இவர் பண்ணார் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் 1 மணி நேரம் முதலமைச்சர் விஜய் அவர்களை புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. பொதுவாகவே அரசியலில் இருக்கிறவங்க ஒருத்தரை புகழ்ந்து பேசுவாங்க. அதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். ஆனால் சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த சிஎம்மாகவே இருந்தாலும் லஞ்சம் வாங்கினா போட்டு புலந்துருவார். அவர் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை புகழ்ந்து பேசுகிறாருன்னா உண்மையை மட்டும்தான் பேசுகிறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. மறுபுறம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவங்களுக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோசியல் மீடியாக்களில் ரஜினியுடைய ரசிகர்கள் ஒவ்வொருத்தருமே முதலமைச்சர் விஜய் அவர்களை எதிரியாக பார்க்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதற்கு முக்கியமான காரணம் ரஜினி சொன்ன காக்கா கழுகு கதை தான். அதன் பிறகு முதலமைச்சர் விஜய்விற்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் மிக பெருமளவுக்கு ஒரு சண்டை ஏற்பட்டுச்சு. அதன் பிறகு நம்முடைய எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாரு. இந்த பிரச்சனையை சிஎம் விஜய் அவர்கள் அத்தோடு விட்டுட்டாரு. ரஜினி அவர்களும் அத்தோடு விட்டுட்டாங்க. ஆனால் அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எலெக்ஷனுக்கு பின்னாடி நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிஎம் ஆன பிறகு ஒரு பேட்டி முதல் தடவை கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் என்ன சொன்னார்னா, எனக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேலே எந்த ஒரு பொறாமையும் போட்டியும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆரையே மிஞ்சினவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்னு பேட்டியிலேயே சொல்லியிருப்பார். இதுவரைக்கும் ரஜினி இந்த மாதிரி எந்த ஒரு விமர்சனத்திற்குமே இதற்கு முன்னாடி பதில் சொன்னதே கிடையாது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். முதல் முறையாக சமூக வலைத்தளங்களில் விஜய் மேலே ரஜினிக்கு பொறாமை அப்படிங்கிற விமர்சனத்துக்கு பேட்டியிலே பதில் கொடுத்தது மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது நேயர்களே, இப்போ ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகி இருக்குது. எல்லாத்தையுமே கண்கலங்கள் வைத்திருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இரவு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட உடல்நிலை சரியில்லை அப்படின்னு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டாராம். உடனடியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொன்னார்னா, உடனடியாக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட கேளுங்கன்னு கேட்டிருக்கிறாங்களாம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக உடனடியாக பேசுங்கன்னு உடனடியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஃபோன் கனெக்ட் பண்ணி பேசினாராம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது, என்ன மன்னிச்சிருப்பா, எலெக்ஷனுக்கு முன்னாடி உனக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நான் எந்த ஒரு இன்டென்ஷனோடையுமே பண்ணலை. சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க. ஆனால் அதற்கு ஒரு காரணமாக நானும் இருந்தணும்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது. உன்னுடைய ஆட்சி மிக பெருமளவுக்கு சூப்பராக இருக்குதுப்பா. இன்றைக்கி நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறேன். இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிறது நிலையில்லாத வாழ்க்கை. அதனால் எப்போ யாருக்கு என்ன வேணால் நடக்கலாம். அதனால் நான் இப்பயே உன்கிட்ட சொல்லிடுறேன், உன்னுடைய ஆட்சி ரொம்பவே அருமையாக இருக்குதுப்பா. எனக்கு உன்னுடைய ஆட்சியில் இன்னும் வாழணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. உன்னுடைய ஆட்சியில் தமிழகம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கண்ணால் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையாக இருக்குன்னு சொன்னதுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள்
உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக திரும்பி வாங்க அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் கான்ஃபிடென்ஸாக சொன்னாராம். இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்த 1 மணி நேரத்திலே நல்ல உடல்நிலையோடு மீண்டும் திரும்பி வந்துட்டாராம். ஆனால் இவங்க இருவருக்கும் இடையில் பேசின இந்த குறிப்பிட்ட விஷயம் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் வைரலாக போயிட்டு இருக்கு. நேயர்களே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன விஷயம் உண்மை நினைக்கிறீங்களா? முதலமைச்சர் விஜய் அவருடைய ஆட்சி நன்றாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கன்வர்ஸை தெரிவிங்க. நன்றி.